விருச்சிக ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டிற்கான பொதுவான பலன்களை பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து பூரண விடுதலை பெற்று 5ஆம் இடமான மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நீங்கள் 7.5 சனியின் பிடியிலிருந்து விடுபடுவதால் கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த அனைத்து தடைகள், மன உளைச்சல்கள், காரிய தாமதங்கள் அனைத்தும் விலகும். நிதிநிலை சீராகி திடீர் பணவரவுக்கு வாய்ப்புள்ளது. கடன் சுமை குறையும். முதலீடுகள் லாபம் தரும். புத்திர பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பிள்ளைகள் வாழ்வில் முன்னேற்றம் காண்பார்கள். அவர்கள் மூலம் பெருமை அடையலாம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை குறிப்பதால் நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சிகள், கலைத்துறைகள், புத்திசாலித்தனமான திட்டங்கள் போன்றவற்றில் மகத்தான வெற்றி கிடைக்கும். 2025 மே மாதம் முதல் குரு பகவான் உங்கள் ராசியின் 9ஆம் இடமான கடக ராசியில் சஞ்சரிப்பது 2026 முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்களை வழங்கும். பாக்கியஸ்தானம் என்பது அதிர்ஷ்டம் மற்றும் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. உங்கள் முயற்சிகளுக்கு அதிர்ஷ்டத்தின் துணை இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு, கௌரவம் மற்றும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வேலை காரணமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டு. ஆன்மீக நாட்டமும் தர்ம சிந்தனைகளும் அதிகரிக்கும். புனித யாத்திரைகள் சென்று வரும் வாய்ப்புகள் உண்டாகும். திருமணம், வீடு கட்டுதல், வாங்குதல் போன்ற சுப செலவுகள் உண்டாகும். 2026 உங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்திற்கு மிகவும் பிரகாசமான ஆண்டாக அமையும். வேலையில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். கூட்டு தொழில் சிறக்கும். உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு நிச்சயம் உண்டு. தொழில் விரிவாக்கம் மற்றும் லாபத்திற்கு இது நல்ல நேரம். நீண்ட நாள் கனவான பெரிய திட்டங்களை தைரியமாக தொடங்கலாம். சனி மற்றும் குருவின் சாதகமான நிலைகளால் பணப்புழக்கம் சீராக இருக்கும். எதிர்பாராத வகையில் நிதி உதவி அல்லது பழைய பாக்கிகள் வந்து சேரும். சொத்துக்கள் வாங்குதல் அல்லது நீண்டகால முதலீடுகளில் கவனம் செலுத்தலாம். இது எதிர்காலத்தில் பெரும் லாபம் ஈட்டித்தரும். வருமானம் அதிகரித்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது உங்கள் நிதி நிலையை மேலும் வலுப்படுத்தும். குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் நீங்கி அமைதி நிலவும். குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் தீரும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் கூடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் மகிழ்ச்சி நிலைக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்காது. உற்சாகத்துடனும் மிகுந்த மன தெளிவுடனும் செயல்படுவீர்கள். அதிக வேலைப்பளு காரணமாக அவ்வப்போது சோர்வு ஏற்படலாம். முறையான உணவு மற்றும் உடற்பயிற்சி அவசியமானது. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு செய்வது நன்மை அளிக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுதல் மிக சிறந்த பரிகாரம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சார்த்தி அர்ச்சனை செய்வது உயர்வை தரும். உங்களுக்கு எந்த ராசி பலன் வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். நன்றி. தொடரும்.